அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகம் உலக நாடுகளால் போற்றப்பட்டது என்றும் அதிமுக ஆட்சியில் சுமார் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். திமுக ஆட்சியில் அம்மா உணவகம் சரிவர செயல்படவில்லை என்றும் கடந்த ஆட்சியில் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம். அதை பார்த்து மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளும் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் நான் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், திமுக ஆட்சியில் அவங்க வந்து அம்மா உணவகத்தை சரியா பண்ணலைங்கிறத நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். நிதி நிலைமைக்கு ஏற்ப நடைமுறையில் உள்ள எல்லா திட்டங்களும் தொடர்வது பாராட்டுக்குரியது. எந்த திட்டங்களும் கைவிடப்படவில்லை என்றும் நிதி நிலைமைக்கு ஏற்ப திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. இது ஒரு புதிய அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை கடந்த காலத்தில் அதிமுக திமுக போட்டா மாறி மாறி திட்டங்களை அவங்க போட்ட திட்டங்கள் நிறுத்துவாங்க போடணும். அப்படி இல்லாம நடைமுறையில் இருக்கிற எல்லா திட்டங்களும் தொடர்கிறது. அது பாராட்டக்கூடிய விஷயம். எந்த திட்டங்களையும் கைவிடல. அதே மாதிரி நிதிநிலைக்கு ஏற்ப திட்டங்களை நிதிநிலையை சமாளித்து நிதிநிலை அறிவிக்கிறாங்க. அதே பெரிய விஷயம். மேகதாது விவகாரத்தில் பெங்களூர் செல்ல முதலமைச்சர் திட்டமிட்டது ஏன் என உதயநிதி எழுப்பிய கேள்விக்கு பேரவைத் தலைவர் எதிர்ப்பு. கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா என்றும் கேள்விக்கு எழுப்பியதற்கு தாவேக அமைச்சர்கள் பேரவையில் கடும் கண்டனம். அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. உடனே அதற்கு எதிர்ப்பு பலமாக இருந்தால் உடனே ஒரு யூடியூன் சொல்றேன். தேவையற்ற பிரச்சனை திருப்பும் நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை ஒட்டி மற்றும் பேசுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இதெல்லாம் என் முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவையில்லை. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தாவேக அரசு தயங்குவது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதுல இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. மேகதாது விஷயத்துல ஒரு முறை மட்டும் பிரதமர்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சாரு. அடுத்து மேகதாது பிரச்சனையில இருந்து இந்த பேரவையில் ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு இந்த அரசு ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. ஆனா அந்த தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதாது, அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் சொன்னதையும் இந்த அரசு செய்யவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். காவிரி விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் எனவும் இந்த பிரச்சனைகள் தமிழகத்தின் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். 1969ஆம் ஆண்டு கர்நாடகாவில் அணை கட்ட அனுமதி வழங்கியது திமுக எனவும் புகார். காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள்
மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. காவிரி விவகாரத்தில் அண்டை மாநிலங்களுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் தீர்வு காண முடியும் என்ற நோக்கத்தில் பெங்களூர் செல்ல திட்டமிட்டதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் விளக்கம். கர்நாடகா சென்று அவமானப்பட்டால் தமிழ் மக்களுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் தயார் எனவும் உருக்கம். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். காவிரி விவகாரம் தொடர்பாக நாள்தோறும் செய்தித்தாள்களை படிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தல். செய்தித்தாள்களை படிப்பது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினும் பதிலடி கொடுத்ததால் சட்டப்பேரவையில் சலசலப்பு. அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். காவிரி விவகாரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தும் திமுக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்குமா என தாவேக அமைச்சர்கள் கேள்வி. சட்டப்பேரவையில் கொண்டு வரப்படும் சிறப்பு தீர்மானமே பலம் வாய்ந்தது எனவும் விளக்கம். வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6/12/2018 அதாவது 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இதே போன்ற ஒரு நிகழ்வில் காலையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வை முடித்து அன்று மதியமே மிக முக்கியமான ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? அனைத்து கட்சிகளின் குரலும் நாட்டின் நலன் கருதி ஒன்றாக மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது. இங்கேயே அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். எப்படி 2018 அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணுமோ அதே போல இப்போதும் கலந்து பேசி ஒரு சிறப்பு தீர்மானம் கூட நிறைவேற்றலாம்.
அது மட்டுமல்ல, அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, விவசாய பெருமக்கள் நலன் கருதி கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தோழர்கள் சொல்கிறார்களோ, அதே தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி தான் நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும், வருக வருகன் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மூலமாக தெரியும். லாட்டரி நிறுவனத்திடமிருந்து திமுக 900 கோடி ரூபாய் நிதி வாங்கியது ஏன் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேட்ட கேள்வியால் சட்டசபையில் பரபரப்பு. மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. கொடுத்தது ஆதவ் அர்ஜுனாவின் மாமனார் தான் என உதயநிதி கூறிய நிலையில், நிதி வாங்கியது உங்கள் அப்பாதான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா காட்டமாக பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் மூலம் ஆர்டர் வாங்குவது யார் என திமுகவிற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பான விவாதத்தின் போது காரசாரமான விவாதம். திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? காவிரி டெல்டா பாசனத்துக்கு ஏன் தண்ணீர் திறக்கப்படவில்லை என நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் சட்டப்பேரவையில் விளக்கம். கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வரத்து குறைவாக இருப்பதாலும் மேட்டூர் அணையில் குடிநீருக்கு மட்டுமே தண்ணீர் இருப்பதாகவும் அறிவிப்பு. 2026-27 ஆண்டு தென்மேற்கு பருவமழை 4/6/2026 அன்று தொடங்கிய போதிலும் ஆரம்ப கட்டத்தில் கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு வழக்கத்தை விட மிகவும் குறைவாக இருந்தது. இதன் காரணமாக காவேரி நீர்வரத்தும் குறைந்தது. மேட்டூர் அணையின் நீர் இருப்பு வழக்கமாக ஜூன் 12 அன்று பாசனத்திற்கு திறக்க வேண்டிய அளவிற்கு இல்லை. ஒரு முறை அணை திறக்கப்பட்டால் பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை தடையடைந்து தொடர்ந்து வழங்க வேண்டும். எனவே அரசு மிகுந்த பொறுப்பு. மேட்டூர் அணைக்கு போதுமான தண்ணீர் வந்த பிறகு காவிரி பாசன மாவட்டத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் என் ஆனந்த் விளக்கம். காவிரி பிரச்சனையில் தமிழக அரசு எந்த சூழ்நிலையிலும் சமரசம் செய்யாது எனவும் அறிவிப்பு. நீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. 6/8/2026 காலை நிலவரப்படி தமிழ்நாடு பெற்றுள்ள மொத்த நீர் 4.947 டிஎம்சி மட்டுமே. இறுதி தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய அளவு 46.359 டிஎம்சி ஆகும். இதனால் 41.412 டிஎம்சி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு
ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும். தமிழகத்துக்கு உரிய நிதி பகிர்வை பற்றாக்குறையின்றி மத்திய அரசை வலியுறுத்தி நிதியமைச்சர் மரிய வில்சன் கொண்டு வந்த தனி தீர்மானம் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆதரவுடன் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். நியாயமான நிதி பகிர்வை தாமதமின்றி உடனடியாக வழங்க கோரி மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மத்திய வரிகளின் பகிர்வு என்பது சமத்துவம், சம உரிமை, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் மாநிலங்களின் வளர்ச்சி தேவைகள் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதையும், மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் சிறப்பாக செயல்பட மாநிலங்கள் எந்தவித பாதக நிலையிலும் வைக்கக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த பேரவை ஒன்றிய அரசை பின்வருமாறு வலியுறுத்தி தீர்மானிக்கிறது. தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருப்பது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிதான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் அறிவிப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி போல் துணிச்சலான முடிவை எடுத்து ஆட்சி செய்வதாகவும் விளக்கம். மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அம்மாவுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய ஆட்சிங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் அம்மாவுடைய தைரியமான முடிவிலையும் எப்பொழுதும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாருங்கிறதை பதிவு பண்றோம். செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. அதே நேரத்தில் என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சி வி சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் காணிக்கையாக்குவதோடு அனைத்து தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்ற அதே நேரத்தில் இந்த அவைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த செஞ்சி தொகுதி வாக்காளர்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, காவிரி விவகாரத்தில் அனைத்து தலைவர்களையும் ஒன்று கூட்டி முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வேண்டும். மேலும் மதுபான கடைகளை தமிழக அரசு உடனடியாக மூட வேண்டும் என சென்னை தலைமை செயலகத்தில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டி. மேகதாது டேம் கட்டக்கூடாது, காவேரியில எங்களுக்கான உரிமை தரணும்னு சொல்லி தமிழ்நாட்டு அனைத்து தலைவர்களையும் ஒன்று கூட்டி நமது முதல்வர் விஜய் அவர்கள் சென்று பாரத பிரதமரை எப்படி கேப்டன் போய் மக்களுக்காக சந்திச்சாரோ அது மாதிரி சந்திக்கணும் என்ற கோரிக்கை இன்னைக்கு நான் அவையில் வைத்திருக்கிறேன். மக்கள் பிரச்சனைக்காக போலாம், தப்பு ஒன்றும் கிடையாது என்பதை நான் சொல்லியிருக்கேன். அதே போல இன்னைக்கு 717 மதுபான கடைகள் மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல சிலவற்றை நாங்கள் உதாரணமாக சொல்லியிருக்கிறோம். அவற்றை உடனடியாக மூடணும். நாங்கள் வாழும் அதாவது கேப்டன் இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வாழ்ந்த அந்த இடம் சாலி கிராமம், அங்கேயே இன்னும் பல கடைகள் மூடப்படாம இருக்கு. அதனால விருகம்பாக்கம் எம்எல்ஏ கவனத்துக்கும் அதை நான் கொண்டு சென்றேன். அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன சேவைகளை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என தவேக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சமூக நீதிக்கும் மனித நேயத்துக்கும் எதிரான தவேக அரசின் இந்த அணுகுமுறை ஆபத்தானதாக எனவும் சமூக நீதி குறையாடலை அனுமதிக்க கூடாது எனவும் கண்டனம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற 12வது தேசிய கைத்தறி நாள் விழாவில் ஹேண்ட்டெக்ஸ் 2026 கண்காட்சி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். சிறந்த நெசவாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் முதலமைச்சர். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் வெற்றி தறி விற்பனையகம் மற்றும் மின் வணிக வளாகமும் தொடக்கம். தமிழக முதலமைச்சரும் தவேக தலைவருமான விஜய் மீதான விவகாரத்து வழக்கை வாபஸ் பெற்றார் அவரது மனைவி சங்கீதா. தனிப்பட்ட பிரச்சினைகள் காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் செங்கல்பட்டு மாவட்ட குடும்பநல நீதிமன்றத்தில் விவகாரத்து மற்றும் குடியிருப்பு உரிமை கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சங்கீதா வாபஸ் பெற்றார்.
கடலூரில் நடைபெற்ற விசிகாவின் செயற்குழு கூட்டத்தில் தொண்டர்கள் கட்டுப்பாடின்றி நடந்து கொண்டதால் திருமாவளவன் காட்டம். மேடையில் வைக்கப்பட்டிருந்த ஏர்கூலரை தள்ளி தொண்டர்களை எச்சரித்த திருமாவளவன். நடுவில் நிற்கிறமா உட்கார்ந்தீங்கன்னா தான் பேச முடியும். இல்லைன்னா நான் இறங்கி நான் பாட்டுக்கு சண்டை போயிட்டே இருக்கேன். பேசுறதுக்கே இடம் கொடுக்காம இந்த மாதிரி பண்ண முடியாது. நீ கீழே இருப்பா, கீழே இருக்கு வர சொல்லுங்க. தம்பி நீ போய் உட்காரு, நீ உட்காரு, யாரும் பேசணும், போய் உட்காரு. ஏய் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் 13வது பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டை 3 நாட்கள் வெற்றிகரமாக நடத்தியது இந்தியா. அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவமான கல்வி முறையை முன்னெடுத்து செல்வதின் நாட்டின் உறுதிப்பாட்டை நிலைநிறுத்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தார். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை அருகே மின்வாரிய கணக்கீட்டாளர் போல் நடித்து வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் 73 வயது மூதாட்டியை கத்தியால் சரமாரியாக வெட்டிய கொடூரம். மூதாட்டின் கழுத்தில் இருந்த தங்கச்சீனை பறித்து சென்று தலைமறைவான நிலையில் போலீசார் வலைவீச்சு. சென்னை அடுத்த புழல் அருகே பாதாள சாக்கடை பணிகள் கால்வாயில் தவறி விழுந்து அடையாளம் தெரியாத நபர் உயிரிழப்பு. ஏற்கனவே ராட்சத இரும்பு விழுந்து சிறுவன் பலியான நிலையில் தற்போது கால்வாயில் விழுந்து மற்றொருவர் உயிரிழந்து இருப்பது மாநகராட்சியின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோயில் எதிரே உள்ள சந்தில் தனியாக வசித்து வந்த 80 வயது மூதாட்டியை கழுத்தை நெரித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த 7 சவரன் நகைகள் கொள்ளை. தமிழகத்தில் மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்வதாக பொதுமக்கள் ஆவேசம். பெங்களூருவிலிருந்து கோவைக்கு எடுத்து செல்லப்பட்ட 20 மூட்டை தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் தருமபுரி அருகே காவல்துறையினர் சோதனையில் சிக்கியது. 20 மூட்டைகள் குட்கா வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் 2 கைது செய்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அடமானம் பெற்ற காரை போலி ஆவணங்கள் தயாரித்து நண்பருக்கு விற்பனை செய்த தாவேகா பிரமுகர் ஷேக் அப்துல்லா கைது. பணத்தை திரும்ப கேட்ட உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருப்புக்கோட்டை அருகே உள்ள சாலையில் தனியார் தங்கும் விடுதியின் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசிய சம்பவம். விடுதி உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. சென்னை கே நகர் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கொடுவாஞ்சேரி அருகே ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த 43 வயதான மகாதேவன் என்பவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் சிவபிரகாசம் போக்சோ சட்டத்தில் கைது. மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கள்ளக்குறிச்சி அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை. மயிலாடுதுறையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் கைது. மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது விசாரணையில் அம்பலம்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நிலத்தை அடமானம் வைத்து 5,60,000 ரூபாய் கடன் பெற்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் மீது காவல் நிலையத்தில் புகார். கடன் கொடுத்த ராஜேந்திரன் தனது தொலைபேசிக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பி தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை. தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையான தள்ளுபடி மற்றும் பால் கொள்முதல் விலை உயர்வு செய்வதற்காக எந்த அறிவிப்பும் இல்லை என தமிழக விவசாயிகள் சங்கம் குற்றச்சாட்டு. விவசாய நிதிநிலை அறிக்கையில் தங்களுக்கு பெரிய ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாகவும் தமிழக விவசாயிகள் சங்கம் வேதனை. தாவேக அரசனுடைய நிதிநிலை அறிக்கையிலே எதிர்பார்த்தது எங்களுக்கு முழுமையான கடன் தள்ளுபடியும் பால் விலை கொள்முதல் விலை உயர்வும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். 26/5/2026 இருந்து அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து இன்று வரை நாங்கள் 2 மாத காலமாக இந்த கடன் தள்ளுபடிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் அவர்கள் விவசாயிகளை ஒரு ஏளன போக்கோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் கொருக்கந்தாங்கல் கிராமத்தில் மேய்ச்சல் நிலத்திற்கு பட்டா வழங்க கோரி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கிராம பொதுமக்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு. திமுக அரசு செய்ய தவறியதை தற்போது தாவேக அரசு தொடர்வதாகவும் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உறுதியளிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் கரூர் அரசு கலைக்கல்லூரி முன்பு வாயில் முழக்க போராட்டம். பேராசிரியர் பணி மேம்பாடு வழங்க வேண்டும், முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கும் இணை பேராசிரியர் பணி மேம்பாடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட தம்பதியை தாக்கி மிரட்டிய கும்பல். காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இன்னைக்கு வந்துங்க, நேற்றெல்லாம் கஞ்சா பயில் இருந்தாங்க. மறுபடியும் இன்னைக்கு போய் கேட்டேங்க, தம்பி மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, யார் தம்பி பண்ணுறீங்கன்னு சொல்லி நானும் என்னோட ஒய்ஃபும் பக்கத்து நம்ம வீடு வாசல்கிட்டே வித்துட்டு இருந்தாங்க. அதை போய் தட்டி கேட்டது தாங்க, என்னை அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, ஒய்ஃபோட முடிவு பிடிச்சிங்க இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் நீ வந்து இது ஆடி காமிச்சா அது பண்ணா இது பண்ணு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட ஃபுல் வீடியோ இருக்குங்க, 100 கால் பண்ணிங்க, 3/4 மணி நேரமாக 100லேருந்து போலீஸ் வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் வந்து 3/4 மணி நேரம் ஆகி போச்சுங்க. எனக்கு பிளட்டே பார்த்தீங்கன்னா காஞ்சி போச்சுங்க. நான் அப்படி தான் வைப்பேன், நீ வந்து தட்டி கேட்டீங்கன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி அந்த வீடியோ ரெக்கார்டு ஆதாரம் இப்போ வரைக்கும் இருக்குங்க நம்மகிட்ட. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் சென்னையிலிருந்து டெல்லி சென்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிவப்பு நிற டிராலி சூட்கேஸில் மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு. கொலையுண்டது யார், கொலை செய்து சூட்கேஸில் வைத்தது யார் என்பது குறித்து தமிழக மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் தீவிர விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நண்பர்களை பார்த்து வருவதாக கூறி சென்ற +2 மாணவன் பாலாறு அணை பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழப்பு. உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கொலையா தற்கொலையா என விசாரணை. சென்னை ஆவடி அருகே பொத்தூர் பகுதியில் இளைஞர் சூர்யா என்பவர் கொடூரமாக வெட்டப்பட்டு படுகொலை. கடந்த 1ஆம் தேதி ரவுடி சதீஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பழிக்கு பழியாக சூர்யாவை பிரபல ரவுடி நடராஜ் கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்த நிலையில் நடராஜ் உள்பட 3 பேர் கைது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் போதை மருந்தை கரைத்து ஊசி மூலம் உடலில் செலுத்திக் கொண்ட 24 வயது இளைஞர் உயிரிழப்பு. ஆகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சட்டவிரோதமான மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலியான தகவல்களை சமூக வலைதளங்கள் 3 மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும் என புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளில் திருத்தம். இதற்கு முன்பு இத்தகைய பதிவுகளை நீக்க 36 மணி நேரம் அவகாசம் வழங்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது அது 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டு உள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தகவல்.
நெசவாளர்களை ஆதரிக்க கைத்தறி பொருட்களை வாங்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்திய நெசவாளர்களின் திறமையையும் கைவினை திறமையையும் உலகிற்கு வெளிக்காட்ட உதவும் இந்தியாவின் கைத்தறி பொருட்களை பிரபலப்படுத்துமாறு கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 2 நபர்கள் முன்விரோதத்தால் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். இளைஞரை படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மாணிக்கம் மற்றும் ஈஸ்வரன் ஆகியோருக்கு போலீசார் வலைவீச்சு. தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் சிறுமியை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த 16 வயது சிறுவனின் பெற்றோர் போக்சோ சட்டத்தில் கைது. விசாரணைக்கு பயந்து தலைமறைவான சிறுவனை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் 16 வயது மாணவியை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கி கல்லூரி மாணவர் போக்சோவில் கைது. குன்னூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கைது செய்து நடவடிக்கை. மதுரை மாவட்டத்தில் நிலவும் கடும் பற்றாக்குறை காரணமாக விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் வெள்ளரிப்பட்டி கண்மாய் வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிப்பு. விவசாய நடவடிக்கைகளை வெகுவாக பாதிக்கும் ஆபத்து இருப்பதாக விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு துளசி பெண்கள் சட்டக்கல்லூரியின் பல்கலைக்கழக அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து 350க்கும் மேற்பட்ட மாணவிகள் 4ஆம் நாளாக உள்ளிருப்பு போராட்டம். கல்லூரியை அம்பேத்கர் பல்கலைக்கழகமே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோவை கற்பகம் கல்லூரி விடுதியில் இரவு உணவில் புழு கிடந்ததாக கூறி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சுகாதாரமற்ற உணவால் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மாணவர்கள் இனிவரும் நாட்களில் தரமான உணவு வழங்கப்படுவதை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி தேனி மாவட்டத்தில் 98 மலை கிராம மக்களை வனத்துறையினர் வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் கடையடைப்பில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் பிள்ளைகளையும் பள்ளிக்கு அனுப்ப மறுப்பு தெரிவித்து போராட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர்மன்ற தலைவியின் கணவரும் திமுக நகர செயலாளருமான குமார் தூய்மை பணியாளர்களின் ஒப்பந்ததாரரை சாதி அடிப்படையில் ஒருமையில் பேசியதற்கு கண்டனம். 70க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சும்மா சார் இருந்தார் உள்ள. யாரா நீங்கள் கேட்டார். நான் கிரீன் ஸ்டாஃப்னு சொன்னேன். உன்னெல்லாம் யாரா உள்ள விட்டது, யாரா நீ, இன்னும் 2 அரை விடுட்டா அப்படின்னு கேட்டார். சரி நானும் கம்முன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கடா ஓனரு அப்படின்ட்டு ஒரு தலைவர் பேசினார். ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க உள்ளே பேசியிருந்தாங்க. ஓனர்லாம் அவங்க உள்ளே பேசியிருக்காங்க. அவங்க உள்ளே அதுவும் வா வெளியே வா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு பேசியிருக்காங்க. சேர்மனோட கணவர் குமார் ஜாதி பற்றியும் பேசியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி அருகே மலை கோட்டாளத்தில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக புகார். ஆசிரியருக்கு ஆதரவாக பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டம். வருமானத்தை கணக்கில் காட்டாதது தொடர்பான வருமான வரித்துறை வழக்கில் பதிலளிக்க திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் மற்றும் முதலீட்டை மறைத்ததாக கூறப்படும் மறுமதிப்பீட்டு விவகாரத்தில் வருமான வரித்துறை மேல்முறையீட்டு வழக்கை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தது தலைமை நீதிபதி அமர்வு. வாகன தகுதிச்சான்று இல்லை என்றாலும் விபத்துக்கு காப்பீடு நிறுவனம் இழப்பீடு வழங்க வேண்டும். சென்னை மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயம் உத்தரவு. வாகன தகுதி சான்று இல்லை என கூறி பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது எனவும் காப்பீட்டு நிறுவனத்துக்கு அறிவுரை. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பழங்கால மக்கள் இறைச்சி உணவை அதிக அளவில் பயன்படுத்தியது மரபணு மற்றும் தொல்லியல் ஆய்வுகள் மூலம் உறுதி. ஆய்வில் பால், திணை, அரிசி, தேங்காய், ஆமணக்கு எண்ணெயை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டதாகவும் தகவல். லடாக்கில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ஆரணி பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் நந்தாவின் உடல் சொந்த கிராமத்தில் நல்லடக்கம். ராணுவ மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திற்கான தண்ணீர் திறப்பை கர்நாடகா குறைத்ததை அடுத்து மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வெள்ளியன்று காலை 18,875 கனஅடியாக குறைந்த நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி நீர் திறப்பு. நீர்வரத்தை விட நீர் திறப்பு குறைவாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் 77.21 அடியாகவும் நீர் இருப்பு 39.23 டிஎம்சியாகவும் உயர்வு.
இந்தியாவில் ஜூலை மாதம் ஸ்டீல் பயன்பாடு 6.5% அதிகரிப்பு. ஏற்றுமதியை விட இறக்குமதி தொடர்ந்து அதிவேகமாக உள்ளதாக மத்திய ஸ்டீல் அமைச்சகம் விளக்கம். விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் நாட்டில் மொத்த சர்க்கரை விலை வரலாறு காணாத உச்சம். 100 கிலோ சர்க்கரையின் மொத்த விலை 10 விழுக்காடு உயர்ந்து 4716 ரூபாய்க்கு விற்பனை. பட்டுநூல் இறக்குமதியை அரசே நேரடியாக மேற்கொண்டு நியாயமான விலையில் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்தால் மட்டுமே நெசவாளர்களை பாதுகாக்க முடியும். பட்டுநூல் விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என கைத்தறி நெசவாளர்கள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் பிஇ, பிடெக் பொறியியல் படிப்புக்கான 2ஆம் சுற்று கலந்தாய்வில் 79,403 இடங்கள் தற்காலிகமாக ஒதுக்கீடு. விருப்ப கல்லூரிகளை தேர்ந்தெடுத்த மாணவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தற்காலிக ஒதுக்கீட்டை நாளை மாலை 5 மணிக்குள் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும், தவறினால் அந்த இடங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை. கடந்த 2025ஆம் ஆண்டு அமெரிக்கா செல்வதற்காக இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாவில் 62% சரிவு ஏற்பட்டதாக ஆய்வறிக்கையில் தகவல். 2024ஆம் ஆண்டு மாணவர் விசா மூலம் 58,694 இந்தியர்கள் அமெரிக்கா சென்ற நிலையில் கடந்த ஆண்டு 22,149 குறைந்து உள்ளதாகவும், அதிபர் டிரம்பின் குடியேற்ற கொள்கை மற்றும் விசா கெடுபிடியே இதற்கு காரணம் எனவும் தகவல். பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமையை கட்டுப்படுத்தும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அமெரிக்காவில் பிறக்கும் அனைவருக்கும் குடியுரிமை கிடைத்து வந்த நிலையில் இனி சுற்றுலா விசாவில் வந்து அமெரிக்காவில் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாது. தாய்லாந்து நாட்டின் பாங்காங்கில் பள்ளி மாணவன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு. தாக்குதலுக்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் வெளியாகாத நிலையில் மாணவனை கைது செய்து தீவிர விசாரணை. அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் ரேபிட் மற்றும் ஃபிளிட் செக்ஸ் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. கடைசிக்கு முந்தைய சுற்றில் உஸ்பெகிஸ்தான் வீரர் ஜவோஹிர் சிதரவுடன் மோதிய டிரா செய்த நிலையில் மொத்தமுள்ள 35 புள்ளிகளில் 23.5 புள்ளிகள் பெற்று கோப்பையை கைப்பற்றி அசத்தல்.